அந்த நோவோட பேழை நீரில் மிதக்கும் போது அது அடிப்பாக மலையிலேயோ இல்லை வேற எந்த ஒரு இதுலையோ மோதிடாதபடி, சேதப்படுத்தி விடாதபடி, சேதம் ஆகாதபடி தேவன் நியமித்தார்கள். ஒரு அழகான ஒரு முன்னெச்சரிக்கை அவர் செய்திருக்காரு. வானம் கீழ் ஒரு உயரமான மலையை நீர் மூடி, அந்த உயரமான மலையிலிருந்து, மூடப்பட்ட மலையிலிருந்து 15 முழம் தண்ணீர் மேலே இருந்தது. அதுக்கு மேலே என்ன இருந்துச்சு? கப்பல் இருந்தது. அந்த நோவோட பேழை மிதந்தது. ஆமேன். என் ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொன்னபடி நீங்க காண்கின்ற அந்த மலைகள், மலை போல உள்ள பிரச்சனைகள், எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மூடுவார். அன்று மூடின தேவன், உங்க கண்களுக்கு காணாதபடி அந்த மலைகளை மூடின தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? அந்த நோவா சேஃபா 15 முழம் தண்ணீருக்கு மேல அந்த நோவோட பேழை மிதந்தது போல நீங்களும் என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் உங்களை தன் கரத்தினால உயர்த்தி தாங்குவார். நீங்களும் ஒரு சமாதானமான இடத்துல என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. நோவா சமாதானமாய் உயரே சமாதானமா இருந்தா, அவனுக்கு கவலை இல்லை, ஒரு பயம் இல்லை. ஐயோ கீழே அடித்தளம் சேதமாயிருக்குமே, கீழே மழக்குமே, எந்த ஒரு கவலை. எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவரே எல்லாம் செய்தார். அதே போல நோவா இன்னொன்னு செய்தான். 6:22 சொன்னது பார்த்தீங்கன்னா, என்னோட திருப்பி கொள்கிற என்ன போட்டுக்கணும்? நோவா அவர் சொன்னபடி அப்படியே செய்தான். நீங்க சொல்லிருப்பீங்க, காலையில் நான் ஜெபிப்பேன், சத்தியத்தின்படி நடப்பேன் அப்படி சொல்லுவீங்க. சிலர் கடைபிடிப்பீங்க, சிலர் கடைபிடிக்க மாட்டீங்க. ஒரு வாரம் ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் மாட்டீங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது வாழ்வில். நீங்க கர்த்தருக்கு என்ன சொன்னீங்களோ, கர்த்தர் உங்ககிட்ட எதை கேட்டாரோ, எதை செய்ய சொன்னோ அதை அப்படியே செய்யணும். செய்யக்கூடாது, அப்படியே செய்யணும். சில பேர் நம்ம வாழ்வில் செய்வோம், ஆனால் அப்படியே செய்ய மாட்டோம். ஆனால் நோவாவை போல அப்படியே செய்யுங்க. நோவாவே உள்ளுக்க பேழைக்குள்ள வச்சு அவன் உயிரை காத்த கர்த்தர் அந்த பேழை எந்த மலையிலும் சேதப்படுத்தாதபடி நீரை எழுப்பி அவனை அந்த நேர்த்தியாய் அந்த பேழையை பாதுகாத்த கரம் உங்களையும் பாதுகாக்கும். நம்ம